வெல்கம் டு ஜேஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுஃப்ரெண்ட். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 5 சம் நம்பர் 2. ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஹெட்டிங் எழுதிக்கலாம் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இங்கே டேட் கொடுக்கலாம். ஸோ டேட் எதுவும் எழுத வேணாம், ட்ரையல் பேலன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஹெட்டிங்ஸ் வந்து சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ், எல்எஃப், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் அண்ட் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் பேங்க் லோன். பேங்க் லோன் எங்க வரணும்? பேங்க் லோன் இஸ் அ லயபிலிட்டி. அப்ப எங்க எழுதணும்? கிரெடிட் பேலன்ஸ்ல எழுதணும். அப்ப கிரெடிட் பேலன்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட்? 2 lakhs. அடுத்து பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள்ன்றது என்னது? இட்ஸ் அ லயபிலிட்டி. பே பண்ணணும், இந்த பில்ஸ்க்கான அமௌண்ட்டை பே பண்ணணும் இல்லையா? அப்ப அது நம்மளோட லயபிள் தானே. we are liable to pay the amount. அப்ப இது வந்து liability. ஸோ இப்போ எந்த சைடு, எந்த காலம், எந்த பேலன்ஸ் எழுதணும்? கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் காலம்ல எழுதுறோம் 1 lakh. அடுத்தது ஸ்டாக். ஸ்டாக்ன்றது என்னது? நமக்கு அசெட். அப்ப அசெட் எந்த காலம்ல எழுதணும்? டெபிட் காலம். ஸோ டெபிட்ல 70,000. கேபிட்டல். கேபிட்டல்ன்றது லயபிலிட்டி. அப்ப எந்த சைட்ல எழுதணும்? கிரெடிட் காலம். ஸோ கிரெடிட் காலம்ல என்ன எழுதணும்? 2,50,000. பர்ச்சேசஸ்ன்றது என்னது? எக்ஸ்பென்சஸ். அப்ப எக்ஸ்பென்சஸ் எங்க வரும்? டெபிட் காலம் 1,80,000. சேல்ஸ். சேல்ஸ்ன்றது இன்கம். அப்ப கிரெடிட் காலம்ல 3 lakhs. டெட்டாஸ். டெட்டாஸ்ன்றது அசெட், அதனால டெபிட் காலம்ல 4 lakhs. பேங்க். பேங்க் பேலன்ஸும் அசெட். ஓகேவா? அதனால அது எந்த காலம்ல வரும்? டெபிட் காலம்ல 2 lakhs. இப்போ டெபிட் காலத்தை தனியா டோட்டல் பண்றோம், கிரெடிட் காலத்தை தனியா டோட்டல் பண்றோம். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஸோ டோட்டல் வந்து எவ்வளவு? 8,50,000. டோட்டலுக்கு நேரம் இங்க நம்ம டோட்டல்னு எழுதணும். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ.